Taste the Daily. அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் 16 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெறச் செய்து மெகா கூட்டணியை அமைக்க வியூகம் வகுத்து வரும் கழக பொதுச் செயலாளருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டும் நன்றியும் தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 2. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 3. நீட் ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் மாணவ சமுதாயத்திடமும் தமிழக மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என 3வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 4. திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் கடும் கோபத்தை மறைக்க மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை, கச்சத்தீவு மீட்பு, தொகுதி மறுவரையறை, மாநில சுயாட்சி என நாடகமாடிக்கொண்டிருக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து 4வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 5. தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு காரணமாக இருந்துவிட்டு தற்போது அக்கறை உள்ளது போல காட்டிக்கொள்வதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது உள்ளிட்ட நாடகங்களை நடத்தி வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் என 5வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 6. கழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களை தாமாக செயல்படுத்தியும் நீர் மேலாண்மையை முறையாக பாதுகாக்கவும் தவறிய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை மத்திய அரசிடம் வலியுறுத்தி அனுமதியை பெற்ற கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தும் அத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்தும் 6வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 7. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம். அதிமுக மதசார்பில்லாத ஒரு மக்கள் இயக்கம். ஆகவே கழகம் என்றென்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் என்று உறுதியளித்து 7வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 8. கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் திரு மு.க. ஸ்டாலின் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு, உருவாக்கிய வேலைவாய்ப்புகள் எவ்வளவு என்பதை திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என 8வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 9. அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற வகையில் சொத்து வரியில் தொடங்கி குடிநீர் வரி முதல் குப்பை வரி வரை உயர்த்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வையும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வையும் கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 10. அதிகார மமதையில் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் ஆபாசமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 11. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை என தொடர் சமூக விரோத செயல்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு கடும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 12. மக்கள் நலன்களை புறந்தள்ளிவிட்டு சுய விளம்பர ஆட்சியும் போட்டோஷூட் காட்சியும் நடத்தி வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 13. காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்தேறிய பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் தீவிரவாதத்தை ஒழிக்கவும் பயங்கரவாத செயல்களை ஒடுக்கவும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கழகம் துணை நிற்கும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 14. மக்கள் விரோத விடியா திமுக அரசை வீழ்த்துவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இச்செயற்குழு முழுமனதுடன் ஆதரவை அளித்து அங்கீகரிக்கிறது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 15. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகிய இருபெரும் தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு ஆளுமை திறன்மிக்க அரசியல் தலைவராக திகழும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களை 2026 ஆண்டில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவோம் என சூளுரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 16.
மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்ததை செயற்குழு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.